Hi bye. Hi குட்டீஸ். Hi boys. Hi guys. நாம இப்ப மூணாறு போறோம். நம்ம இப்ப மூளைக்கு மலைக்கு மேல போறோம். இது காட் ரோட். காட் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பெல் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTube சேனல் கூட போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கபிலேஷ் இன்னைக்கு குட்டா வந்தான் கார்ல, எந்த செட்டிங் பண்ணல அப்படின்னு அவன் சொல்ல சொன்னாங்கல்ல. ஆனா அவன் ரொம்ப சேட்டை பண்ணான். இல்ல சேட்டை பண்ணல, குட்டா தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல சொன்னான். No baby. Delete பண்ணுங்க. இதான் மூணாறு காட் ரோடு. இது நிறைய பெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ரூம் புக் பண்ணிக்கு வந்து மூணாறு இல்லை, மூணாருக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தேவிக்குளம்ன்ற இடத்துல தான் நம்ம யாத்ரி நிவாஸ், அந்த கேரளா டூரிசம், கேரளா கவர்மெண்ட்டோட ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரூமை பற்றி எப்படின்னா, ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான், நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ரூமுமே பார்த்தீங்கன்னா 1100 தான். அது நாங்கள் அடிஷ்னல் மெம்பரோட சேர்த்தே 1200 தான். அடிஷனல் மெம்பர் இல்லை அப்படின்னா, அதாவது 2 அடல்ட் 2 கிட்ஸு ப்ளஸ் அடிஷனல் மெம்பர் இதோட சேர்த்தே 1200 தான். எக்ஸ்ட்ரா பர்சன் இல்லைன்னா 1000லேயே முடிஞ்சிடும். நமக்கு ஃபுட்டு வேணுன்னா கூட நம்ம அடிஷ்னலாக நம்ம அங்கே பே பண்ணி நம்ம ஃபுட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நைட்டை வந்து ஃபுட்டு சொல்லியிருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஹோட்டலோட வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணி போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், மூணாறுலேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்து முன்னாடி தான். மூணாறு இதான் ஃபர்ஸ்ட் டைம் காரில் நம்ம டிரைவ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மூணாருக்கு வந்து காரில் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அழகா இருக்குண்ணா, ரொம்ப அழகா இருக்குண்ணாமா. வரும் பார்த்துட்டே வாங்க. வரும் பெண்டெல்லாம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு பெண்டு. நீங்க ஒரு என்ட்ரி லெவல் டிரைவரா இருந்தாலுமே வரலாம். இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வரணும்னா வரலாம். நானுமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்லாம் கிடையாது. இடமெல்லாம் சூப்பராக இருக்கு, மலை எல்லாம் அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஏற்கனவே திருப்பதி மலை மேலே மலை காற்றோட வீடியோ போகிறப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எந்த கியர் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் மலைக்கு ஏறப்போ அப்படின்றாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்லில் பார்த்தீங்கன்னா ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி அந்த சேம் பாட்டன் தான். செகண்ட் கியர் தேர்ட் கியர் அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இறங்கும் போது அதே மாதிரி தான், செகண்ட் கியர் தேர்ட் கியர் அப்படி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராப்பராக நம்மளை யாராச்சும் பின்னாடி ஹார்ன் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இடம் கொடுக்குற மாதிரி தான் இடம் கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக ஓட்டு போகலாம். ஏன்னா சில பேர் ரொம்ப அவசரமாக போவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் வழி விட்டுட்டு நம்ம பொறுமையாக போகலாம்.
ஆக்சுவலாக மலையில வண்டி ஓட்டுறதுக்கே சில ப்ராக்டிஸ்லாம் இருக்கு. மலை ஏறுறவங்களுக்கு வந்து இறங்குறவங்க வந்து வண்டி வழி விடணும். ஆனால் அது நிறைய பேருக்கே தெரியறது இல்லை. இல்லம்மா, இன்னும் 1 hour இருக்குமா. மேப் எங்க போகுது? மலை கோதுமா மலைலாம் உள்ள வருது. லைட்டா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலை கூட ஸோ அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மலையில் ஹில்லை ட்ரைவ் பண்ணும்போது ஏறுறவங்களுக்கு வந்து இறங்குறவங்க வந்து வழி விடணும். ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வழி விடணும். அதுதான் ரூல்ஸு. ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். போலீஸ் ஜீப் வருது பாரு. போலீஸ் ஜீப். ஆமா, போலீஸ் ஜீப். சும்மாடா போத்திலே இல்ல ஆமா வேற அப்ப தம்பி போயிட்டு ஆமா நாங்க கை வெளியே வைக்கிறோம், நாங்க வெளியே வைக்கிறோம். தர்ஷன் பாப்பா தப்பு இல்லம்மா, மங்கிலாம் இருக்குங்க. மங்கி கண்காடு அப்படியா? சரி. அழகா தூக்கிட்டு வாங்க போகுது. அழகா இந்தியா கை கைல கண்காடு கண்காடு இது போயிட்டு தெரியடா. கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைட்டான சாரல், ஈவினிங் டைம் நல்லாயிருக்கு. அப்படியே இது தர்ஷன் பையனை தூக்கிட்டு போங்க. ஊசி போட்டு வலிக்கிட்டோம், அப்படியே கூட்டு போங்க. பாய். இல்ல தம்பி ஊசி விட்டு கூட்டு போ. இல்ல தர்ஷன்னா அப்புறம் ஆனா தர்ஷன் கையை உடைச்சிட்டான். அப்போ தம்பி பாரு. ரெண்டு பேரும் கூட்டு. தோட்டு இந்த போர் அங்கெல்லாம் கிளீன் பண்ணல.
அது ரொம்ப ஆசை பண்ணு. அது இருக்குது. எப்படி கூட்டு போவேன்? இல்ல போய் ஆனா பைனாப்பிள் எடுத்து மேல தூக்கிட்டு தலையை உடஞ்சிருச்சு. இவனா கூட்டு போகணும். இந்த தலை வந்துச்சு. எப்படி எனக்கு ஹாப்பி கூட்டு வேண்டானா? அதுக்குண்ணா ஒரு ஹாப்பி கிட்டா ஃபுல்லா அம்மையா இருக்கு. மனாச்சுமா நாச்சு மலை அழகா தெரியுதுன்னு பார்க்க சொல்றாங்க. மூணாருக்கு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 வழிகள் இருக்கு. ஒண்ணு இங்க இருக்கும். இந்த திண்டுக்கல் வழியா வரலாம், அப்படிலாம் உடுமலைப்பேட்டை வழியா வரலாம், இல்லை கொச்சி வழியா வரலாம். உடுமலைப்பேட்டை வழியா வந்து வச்சுங்களேன், அங்கே தான் வந்து சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. அங்கே தான் வந்து எலிஃபெண்ட்லாம் கிராசிங் இருக்குது. எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் டைகர் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பைபாஸே போட்டிருக்காங்க. ஏதோ மூணார் பைபாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே புதுசாக ஒரு டோல்கேட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஸ்டெபிளைஸ். இந்த மாதிரி வளைவில் அந்த லாரி வந்து ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் மேலே ஏறினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏறணும். அவர் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாருன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஓவர்டேக் பண்ணலான்னு அர்த்தம். ஏர்பின் பெண்ட் இருக்கு. இது மாதிரி ஏர்பின் பெண்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஏறினா நல்லா இருக்கும். ஆமாம்மா. முன்னாடி இன்னொரு ட்ரக் போயிட்டு இருக்கு.
எந்த சவுண்டும் இல்லடா. மேல உட்காந்துருக்கு. மலைக்கு மேல 2 மங்கி இருக்கு. அது போயிடுச்சு. போயிடுச்சுடா. எப்பயோ போயிடுச்சுடா அந்த மங்கிய. 2 மங்கி இருந்ததா அது சொன்னா. அது தர்ஷன் பார்க்கறதுக்குள்ள போயிடுச்சுப்பா. வரும்போது திருப்பி வரும்போது சொல்றோம். இன்னொரு லாரி இருக்கு, இதை ஓவர்டேக் பண்ணணும். பூச்சிலாம் கத்துற சவுண்ட் கேக்குது. குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும்ல, அது கண்ணுக்கு தெரியாது, உள்ள இருக்கு. அந்த ஏர்பின் பென்ல ரோடு சரியில்லை, ரொம்ப மதுவாக இருக்கு. இந்த சீட்டு மேலவே இல்ல அம்மா மேலவே படுத்துட்டு போயிட்டுக்கோங்க எல்லாம். அண்ணா கூட போய் பின்னாடி படுத்துக்கிறியா? இப்போ இரு வளைச்சிட்டே இருக்கேன். தம்பி பிடிச்சிக்கோமா, தம்பி பிடிச்சிக்கோ. உட்காந்து சாஞ்சு உட்காந்து சொல்ல தம்பிக்கு ஷால் போடுறேன். தம்பிக்கு ஷால் போயிட்டு தம்பிக்கு ஷால் போட்டுட்டு அப்படியே தம்பிக்கு ஷால் போட்டு அம்மாவால இப்போ வந்து போட முடியாதுடா, பெண்டு நிறைய இருக்குல்ல. நீங்களே தம்பி அம்மாவால வர முடியாது, பெண்டு நிறைய இருக்குல்லம்மா. நீங்க தம்பிக்கு போயிட்டு கத்தக்கூடாதுமா.
இப்போ மங்கி எலிஃபென்ட்லாம் வரும் பார்த்தல, எலிஃபென்ட் காரையே தள்ளி விட்டுரும்ல பார்த்தல. சவுண்டு கொடுத்து டிவியில பாத்தீங்கல்ல, சவுண்டு கொடுத்தீங்கன்னா நம்ம சவுண்டு கேட்டு எலிஃபென்ட் வந்துடும். சூப்பரா இருக்கு. சரி முன்னாடி பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்த்து போங்க. சீட் பெல்ட் போடவே இல்லையாங்க? இப்படி போட்டு மேலே போடுறது தானே, அதுவும் போடுமா? இவ்வளோதான் வரும். இதோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்துச்சுடா. இல்லை, செகண்ட் கியர்லேயே அங்கே ஏற மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் கியரில் தான் ஏறுது. திருப்பதி இடத்துல ஏறணும் பார்த்தியா? செகண்ட் கியர் ஏற சில இடங்கள் செகண்ட் கியர் ஸ்மூத்தாக ஏறிடுது. ஏறப்ப டக்குன்னு கியர் மாற்ற முடியல. ஃபர்ஸ்ட் தூங்கிட்டானா தச்சனே? சரிடா. லட்சன் தூங்கலையே இன்னும். லட்சன் தூக்க வருது சொன்னா என்கிட்ட. அண்ணா கிட்ட கேளு, அண்ணா எடுத்து தருவான் ஸ்நாக்ஸ். கபி தம்பிக்கு ஸ்நாக்ஸ் தாமா. சரி நீ அப்புறமா சாப்பிட்டு தம்பிக்கு எடுத்து கொடுத்துரு. இந்த ரூம் இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குமா. இன்னும் 45 minutes இருக்குமா. அம்மா கொஞ்சம் எடுத்து தரண்டி. அவனுக்கும் வேணுமா பாரு, குடுறா. இங்கே எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நைட் ஆயிடுச்சு, வேணாம் கிளம்பலாம். அங்கேயே நிறுத்தி எடுப்போம். இறங்கும்போது சீக்கிரமா தானே வருவோம், அப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கம் இறங்க மாட்டோம். அப்படியா? இந்த பக்கம் வர மாட்டோம். தேர்ட் கியர் போட்ட கட்டுமே ஏற மாட்டேன். அதான் ஏர்லைன் தெரிஞ்சா அப்படியே தேர்ட் கியர்லேயே ட்ரை பண்ணுறேன். குட்டி கபி இன்னும்
தம்பி கூட எனக்கு கொடுக்க வேண்டாம். சாப்பிட்டுட்டே கேட்காத அப்புறம். கபி நீயும் தானே சாப்பிடுற, அவனுக்கு கொடுமா. கபி கத்தக்கூடாதுமா. சப்பா அது பெண்ட் அப்படிதாம்மா இருக்கு, அதனால தாம்மா ஆடுது. சொல்லுங்க. நாளைக்கா? நாளைக்குதான். நாளைக்கு பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். அப்ப அதே மாதிரி தானே அவனுக்கும் பசிக்கும். குடுமா, நீ ஒண்ணு சாப்பிட அவனுக்கு ஒண்ணு குடுமா, ஷேர் பண்ணி சாப்பிடுங்கம்மா. சரி, எனக்கு ஒரு சிப்ஸ் கொடுக்கவே இல்லையா கபி அப்பாக்கு? குடு, நான் வாங்கி தரேன். குடுறா, அப்பாக்கு வேணுமா? மெசேஜ் இன்னும் க்ளோஸ் பண்ணுங்க, நான் ஜெயிலண்டா இருக்கு எனக்கு. சரிடா, அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஐட்டம் இருக்குடா. இனிமேல் வர கேட்பீங்க. எதுக்குடா பயமா இருக்கு? வண்டிக்குள்ளதானே அப்பாவும் அம்மாவும் இருக்கும், அப்புறம் என்ன? உன் பக்கத்துல உன்னோட பாடி கார்டு இருக்கான், அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லம்மா, இன்னும் half an hour இருக்குமா. இந்த கேப்ல வண்டி அப்படியே ரிவர்ஸ் வருது. நம்ம வீட்டுல இருக்குல்ல. கஷான் சிப்ஸ்டா அப்பாக்கு. அண்ணகிட்ட கேட்டு கேட்டு சாப்பிட்டு. தேங்க்யூ தச்சன். அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. இந்த அப்பாவோட சிப்ஸ் தானே, அப்பாக்கு தான் கொடுத்தேன். அப்பா வேலை வண்டி விட்டுறாங்களா, அப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டாங்க. கடையில் வாங்கி பண்ணி
சரி விட்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கடை வரப்போகுது, நம்ம கடையில வாங்கிக்கலாம். அந்த ரூட்டு பார்க்கணும்னு வச்சுருந்தேன். நம்ம கிளப் மகேந்திராக்கு ஒரு ரூட்டு போகும், அதுவும் இந்த ரிபிள் ஃபால்ஸ் பக்கமாக தான் வரணும். அது பக்கமே போய் பார்க்கலாம் பார்த்தோம். தருவீங்களா திருப்பி? எத்தனை வாட்டா கை கொடுத்து உடைக்கிறது? ஒழுங்கு ஒரு வாட்டி கொடுங்க. கபி ஷேர் பண்ணி சாப்பிடுமா. காலியாண்டா தச்சு, வேற வாங்கி தர அதே மாதிரி. உனக்கும் தான். சரிம்மா, ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டு. ஓகேம்மா. இருக்கேன். அப்புறம் என்ன பயமா இருக்கு? தம்பியும் அப்போ உனக்கே எப்படி இருக்குன்னா, அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்களே, அப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நீ அப்பா சொல்றது கேட்க மாட்டே, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா மறந்துட்டேன். இருட்டு பார்த்துட்டேன். அப்படி அதை விட்டுட்டு National Highway 85 for 1.5 kilometers.
க்ரௌடாக இருக்குல்ல, கரெக்டாக இருக்குல்ல, கடையெல்லாம் இறங்குறாங்க. இதுக்கு மேலே ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரோடு தான். நாளைக்கு அங்கே இந்த டவுன் போகிற இடம் தான் கொஞ்சம் இடம் இருக்கும். சரி சரி, தம்பி உன் பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கான், ஏன் பயப்படுறீங்க? கை வச்சுக்குமாமா, அண்ணா மேல கை வச்சுக்கோங்க. தம்பி இருக்கேன்டா, பயப்படாதடா. நச்சு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நான் இருக்கேன், பயப்படாத சொல்லு. இப்ப இருட்டா இருக்குமா, என்னால பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது. இன்னும் 10 minutes, இன்னும் 10 minutes தான் மாமா. எனக்கு வேணாங்க சாங் ரெக்கார்ட். இருப்பட்டு இருட்டா இருக்கு பாருங்க, என்னால திரும்பினாலும் இருட்டா இருக்குங்க. நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு கூட தெரியல. கபி, தம்பிக்கு பெட்ஷீட் கொஞ்சம் போடுமா, ஷால் கொஞ்சம் போடுமா, அவனுக்கு குளிர் தான் பாருங்க. ஒகேனக்கல் போற மாதிரி போகணும். வேணாமா கபி கபி அது மாதிரி ஆன் பண்ண விடாதுமா. எதில் வர இதுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். எதில் வர வண்டி, பின்னாடி வர வண்டிக்குள்ளே அந்த மாமாக்கெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும். என்னம்மா பழம், அப்பா கிட்ட பேசுங்க. பயம் இல்லைங்க, அவனுக்கு ஷால் போயிட்டதுக்காக கபி தைரியசாலியாச்சே. காய்ஸ், ஒரு டோல் பிளாஸை சொல்லியிருந்தேன்ல, அந்த டோல் பிளாஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டோல் பிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டோல் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். டோல் போட்டாங்க, ஆனால் டோல் இன்னும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலை. காய்ஸ், இந்த டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகலை, யாருமே காசு பிடிக்கல. ஆனால் இதே டோலில் அடுத்த நாள் காலையில் நம்ம
கிராஸ் பண்ணுறப்போ ஃபங்க்ஷன் ஆச்சு, ஆளுங்களாம் இருந்தாங்க, நம்மளுக்கு காசும் பிடிச்சாங்க. இந்த டோல் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணோம். நாம் ரூமை வந்து இந்த தேவி குளத்திலே போட்டதால் வரப்போகிற ரைட்டில் கட் பண்ணால் தான் நம்ம ரூம் இருந்தது. ஸோ நம்ம ரைட்டில் கட் பண்ணி நைட்டு ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலம்பரம் தான் இங்கேருந்து நம்ம மூணார் போனோம். ஸோ அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கண்டினியூவாக நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வரப்போகிற இந்த ரைட்டில் தான் நம்ம கட் பண்ணி நம்ம ரூமுக்கு போனோம். குட் மார்னிங் கைஸ். நேற்று நம்ம ரூம் வரைக்கும் இங்கே வரைக்கும் பார்த்தோம். இப்போ இங்கேருந்து மூணார் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் ஆகிடுச்சு. இப்போ காலையில் தான் நம்ம ரூம் கட் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். டாப் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். மூணார் வரைக்கும், மூணார் சிட்டி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு டாப் ஸ்டேஷன் பர் காட் ரோடு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக 7:20. கமலேஷ், உனக்கு தேவையான கண்ணாடி அம்மா கொடுத்துட்டலம்மா. ஏன் இல்லை, நான் இறங்கி வீட்டுக்கு போயிடுறேன். நண்பன் நீங்கள் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. உங்களால் கூட கத்த முடியாது. நான் பரவாயில்ல, இங்கேயே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு அது பெண்டு நிறைய இருக்கு. உனக்கு கொஞ்சம் உட்கார சொல்லுங்க. கம்மியாக உட்காருங்க. இல்லைங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்கம்மா. சீட் பெல்ட் போடுவீங்களா? நீ மட்டும் பாருங்க, அம்மாவே சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க பாருங்க. உனக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துட்டு இல்லம்மா, 2 கண்ணாடி கொடுத்துருவா. சரி, இருந்தா என் கண்ணாடி கொடுத்துல இல்லை உனக்கு. எனக்கு கண்ணாடி வேணாம். என் கண்ணாடி கொடுத்துட உனக்கு. வந்து கண்ணாடி இல்ல. தேமாய உனக்கு கண்ணாடி. அது தர்ஷன் சார், உனக்கு ரெண்டுத்துல எது வேணும்? பர்பிள் அப்படினா ரெட் வேணுமா? அப்ப எனக்கு கண்ணாடி தரையா பண்ணனும். தர்ஷன் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, மங்கிலாம் இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் மங்கி அனிமல் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift. கவ் நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் என்ன பார்த்தேன்? ஒரு கவ். ஓகே. நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாம் பண்ண போறோம். எல்லாம் பண்ண போறோம். அனிமல் பாட்டியா? அனிமல் வரணும். கடிச்சு வந்துரும். கொஞ்சமா தான் வரும். டைகர் இருக்குமா? டைகர் வந்து இன்னொரு சைடுல இருக்கும். அந்த நம்ம நாளைக்கு போவோம்ல, அங்க அந்த சைடுல இருக்கும். ஏன் காடப்பா? முட்டா கொடுக்கும். லாக் பண்ணி வச்சிருக்காங்களா? லாக்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம காட்டுக்குள்ள போறோம். லாக்ல பண்ணல. லாக்ல பண்ணாம நம்ம மிரர்ல க்ளோஸ் பண்ணிடணும். காருக்குள்ளே இருக்கணும். கீழே இறக்க கூடாது, நிக்க கூடாது, கத்த கூடாது. கத்துச்சுன்னா அனிமலுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டு ஓடியாந்துரும். நாரு ஆரஞ்சு கலர் பாதியா ஒன்னு பார்த்தேன். என்னதுப்பா? என்ன பாத்தீங்க? ஆரஞ்சு கலரா பாதி. குயில். ஈகோ. அப்பா கண்ணாடி தரவே மாட்டேன். இந்த இடம் நல்லா இருந்தது. அதில் நிறுத்தி கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்புனோம். நைட் ஈவினிங்கா ஒரு 2 மணிக்கு வீடியோவை சாப்பிட்றான். விடுமா? பூபதி அப்போ பெண்டு நிறைய இருக்கு. பின்னாடி சாஞ்சி அப்படியே அங்க பாரு, மிஸ்ட் எப்படி வருது பாரு. பா நாமளே ஐஸ் கட்டி ஆடுமோ? பா எவ்வளவு இருக்கு பாரு. சரியான குளிர். இப்படி இருந்தா தான் அப்படி குளிரும். பின்ன
கிளாஸ் இப்போ எப்படி நைட் லைன் எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் அப்படி வீடு இருக்குமா? இங்க இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்ப? அங்க இங்கலாம் வாழ்வாங்க. அப்படா அப்படா ரிஃப்டாய் மலைக்கு மேலயாப்பா? ஆமாம்மா. நீ மலை வந்து கீழே போயிட்டு சொன்னா நாளைக்கு இங்க ரூமே நாளைக்கு வேற இடத்துல ரூம், இன்னைக்கு வேற இடத்துல ரூம் இல்ல. இன்னைக்கு ஒரு ரூம் போறோம். நைட்டு தூங்கும்போது இந்த பொட்டானிக்கல் கார்டன் இல்லை, இங்கே வந்து நைட்டுக்கு ஒரு மியூசிக் லைட் பண்ணுவாங்க. இப்போ சீசனுக்கான்னு தெரியல, பார்க்கணும். இது வேணா நம்ம நைட் வரும்போது நைட் இது பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு நைட்டு சரி ராஜா, நாங்க சொல்றது கேளு, கொஞ்சம் உட்கார்ந்து வாங்க. பாரு, அங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு பேர் போயிருக்காங்க. ஆனா எதில் யாரும் வராம அப்படியே போனா போயிடலாம். அது டக்குன்னு நிறுத்திட்டா எடுக்க முடியாது, வண்டி மேலே ஏறாது. அதெல்லாம் ப்ராக்டிஸ், அங்கே இங்கே ஒருத்தவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும்ல. என்னைக்கு ஒரு நாள் நம்ம வரவங்களுக்கு அங்கே ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும்ல. ஒரு இடத்துல வந்து ரைட்டை கட் பண்ணோம். எந்த இடம்? என்ன இடம்? சொன்னேன் என்ன இடம்? இது மூணாறுமா? இந்த ரைட்டு தான். இல்லை இல்லை, வேணாம் வேணாம். கைஸ், மூணார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மூணார் காட் ரோடு. நம்ம இங்கேருந்து டாப் ஸ்டேஷன் போக போகிறோம். அந்த ரோடுமே அந்த அங்கே போகிற வழியில் இருக்கிற வியூஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கைஸ், இப்போ நம்ம காரோட பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், டோல், டியூரேஷன் இதை பற்றி பார்க்கலாம். நம்ம மூணாரோட பாட்டம் பாயிண்ட், அதாவது முந்தல் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த மூணார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் இருந்தது. நமக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் கொடுத்தது, ஆவரேஜாக 13 கிலோமீட்டர் கொடுத்தது. இது டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். டோலுமே பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் வந்து நம்ம டோலுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியுமே எங்கேயுமே லேக் இல்லை, அங்கே மலை ஏறும்போது சரி எங்கேயுமே லேக் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ட்ரைவ் பண்ணலாம், பொறுமையாக வர நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.